வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அஜய் இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு கோல்டு பர்ச்சேஸ்க்கான எஸ்டிமேஷன் தாங்க. அதாவது 5 சவரனில் ஒரு சரடு நம்ம வாங்கணும் தங்கத்தில் அப்படிங்கிறப்ப அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பார்க்குற நிறைய பேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 சவரனில் நம்ம நகை எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு நமக்கு பணம் எவ்வளவு தேவைப்படும் மொத்தமாக, அதாவது நம்ம நகைக்கான பணம், அதுக்கு வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, இது எல்லாமே சேர்த்து ரஃபாக நமக்கு எவ்வளோ ரூபாய் தேவைப்படுங்கிறதுக்கான எஸ்டிமேஷன் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அண்ட் பேங்க்கில் நம்ம கோல்டு லோன் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறதும், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற நிறைய சேவிங் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு, அண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம தங்கம் வாங்கிறதுக்கான ஒரு எஸ்டிமேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது கடையில் போய் நம்ம நகை வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சவரன் நகை வாங்குகிறோம் அப்படின்னா கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா 53,000 54,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. நம்ம ஒரு சவரனுக்கு அந்த அமௌண்ட்டுன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு போக முடியாது. பிகாஸ் நம்ம அதுக்கான வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60,000 65,000 ரூபாய் வரைக்கும் கூட ஆகும் ஒரு சவரன் நம்ம நகை எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம முன்னாடியே அதுக்கான அமௌண்ட்டும் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான சவரனில் நம்ம நகை வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு எஸ்டிமேஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து 5 சவரன் சரடு வாங்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் மல்லிகா அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க 5 சவரனில் சரடு எடுக்கணும், அதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள், எல்லாமே சேர்த்து வேஸ்டேஜ், ஜிஎஸ்டிலாம் சேர்த்துன்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஜிஆர்டியில் வாங்க போகிறேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு கோல்டோட ரேட் என்ன அப்படிங்கிறது தெரியணும், வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது, ஜிஎஸ்டி எவ்வளோ, இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அண்டு இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி 27 மே 2024. இன்றைக்கி 1 கிராம் கோல்டு, அதாவது 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கிராமு 6,720 ரூபா. இது வந்து வெறும் தங்கத்துக்கான விலை. நம்ம வந்து நகையாக வாங்குகிறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான வேஸ்டேஜ் வரும், ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 3% வரும். இல்லை நீங்கள் காயினாக வாங்குறீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி வேஸ்டேஜ் 2% வேஸ்டேஜ் அண்ட் 3% ஜிஎஸ்டி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் கோல்டு ரேட் இல்லாமல். இப்போ நம்ம 5 சவரன் நகை வாங்கணும் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சவரன் அப்படிங்கிறது 8 கிராமு. ஸோ 5 சவரன் அப்படிங்கிறப்ப நம்ம 40 கிராமுக்கு கால்குலேட் பண்ணணும். ஸோ 40 கிராமுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். 40 கிராம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 கிராமு 6,720. ஸோ 40 கிராம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2,68,800 ரூபாய் வருது. இது தங்கத்துக்கான விலை மட்டும். அடுத்தது இப்போ இதுக்கான வேஸ்டேஜ் நம்ம வந்து பார்க்கணும். வேஸ்டேஜ் வந்து அவங்க ஜிஆர்டி கேட்டிருந்தாங்க. ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்டு நம்ம எடுக்கிற நகையை பொறுத்து வேறுபடும். ஸோ நான் இதில் 18% வேஸ்டேஜ்னு போட்டிருக்கேன். மேபி இதை விட உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பணம் வந்து கொஞ்சம் குறைவாக ஆகலாம். நான் வந்து ஆனால் 18% போட்டிருக்கேன். ஏன்னா அதிகமாக நம்ம ரொம்ப கம்மியாக போட்டுட்டு போகிறப்ப இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படும்ன்றதுனால 18% வேஸ்டேஜ்னு போட்டிருக்கேன். பட் நீங்கள் எடுக்கிற டிசைனை பொறுத்து இதை விட குறைவும் ஆகலாம், இதை விட 1 or 2% வந்து கூடவும் ஆகலாம். நம்ம ஆனால் எடுக்கிற டிசைனை பொறுத்து தான் வேஸ்டேஜ் வந்து நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கடைக்கு கடை வேறுபடும். ஜிஆர்டின்றதுனால கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வேஸ்டேஜ் நான் பார்த்த வரைக்கும். மற்ற கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இன்னுமே கம்மியாக இருக்கும். பட் அவங்க ஜிஆர்டின்னு கேட்டதுனால நான் இதில் 18% வேஸ்டேஜ்னு போட்டிருக்கேன். ஸோ 18% வேஸ்டேஜ்ன்றப்ப நம்ம 40 கிராமில் எடுக்கிறோன்னா அந்த 40 கிராமுக்கு 18% வேஸ்டேஜ். அப்போது எத்தனை கிராம் வருதுன்னு பார்த்திங்கன்னா 7.2 கிராம் வந்து வேஸ்டேஜே வருது. ஸோ 1 கிராம் 6,720 ரூபானா 7.2 கிராம் அந்த வேஸ்டேஜ்க்கான பணம் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 48,384 ரூபா வருது. ஸோ இந்த அமௌண்ட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வர டோட்டல் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 3,17,184 ரூபா.
இந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் சேர்த்து வர அமௌண்ட்டு அதுக்கு வந்து ஜிஎஸ்டி 3%. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு 3%ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9516 ரூபா வருது. ஸோ இது வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. இது ரெண்டுமே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 3,26,700 ரூபா. இது வந்து நம்ம டோட்டலாக 18% வேஸ்டேஜோடு சேர்த்து வாங்குறப்ப ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 5 சவரனில் நகை எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3,26,700 ரூபா நமக்கு தேவைப்படுது. இது நம்ம டைரெக்டாக நகை வாங்குறப்ப. அண்டு இதே வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் நான் வந்து 18% போட்டேன் இல்லையா, ஸோ அதனால் இந்த அமௌண்ட்டு. ஒருவேளை நீங்கள் எடுக்கிறப்ப நகை 15% வேஸ்டேஜ் உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே கம்மியாகும். அதாவது 15% அப்படின்னு நினச்சிங்கன்னா 40 கிராமில் 15% வரும்போது 6 கிராம் அந்த அளவுக்கு வரும். ஸோ 6 கிராமுக்கான நகைன்றப்போ ஒரு 40,000 ரூபாய் கிட்ட வரும். உங்களுக்கு ஒரு 8,000 ரூபாய் வந்து கம்மியாகும் வேஸ்டேஜில். 15% வேஸ்டேஜ் உள்ள நகையில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா. ஸோ அப்போ 8,000 ரூபா கிட்ட கம்மியாகும். ஸோ உங்களுக்கு 5 சவரன் சரடு எடுக்கிறதுக்கு 3,18,000 ரூபா கிட்ட அப்போ தேவைப்படும். இதுதான் வேஸ்டேஜை பொறுத்து. நமக்கு ஒரு 3% குறைஞ்சதுன்னா கிட்டத்தட்ட 8,000 ரூபா வரைக்கும் நமக்கு குறையுது இந்த 5 சவரனில் சரடு எடுக்கிறப்ப. நம்ம வேஸ்டேஜை பொறுத்து 18%னா 3,26,000 ரூபா கிட்ட வருது. அண்ட் 15% வேஸ்டேஜ்னா 3,18,000 ரூபா அமௌண்ட் வருது. அண்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சிஸ்டர் வந்து ஏலச்சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏலச்சீட்டில் போட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதாவது 2.5 லட்ச ரூபா வந்து அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏலச்சீட்டில். ஸோ இந்த சீட்டு பணம் எடுத்துகிட்டு பேலன்ஸ் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம கால்குலேட் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னா 3,26,700 ரூபா. அண்ட் அவங்க ஏலச்சீட்டு பணம் வந்து 2.5 லட்ச ரூபா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது போக அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76,700 ரூபா தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 76,700 ரூபா தேவைப்படுது. இது வந்து 18% வேஸ்டேஜ்க்கு. இதே நீங்கள் 15% வேஸ்டேஜில் வாங்குனீங்கன்னா ஒரு 70,000 ரூபா எக்ஸ்ட்ராவாக இருந்தால் போதும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அண்ட் ஒரு சிலர் மொத்தமாக நீங்கள் காசு கொடுத்து 5 சவரன் நகை வாங்குறீங்க அப்படின்றப்ப மொத்தமாக உங்களுக்கு 3,26,000 ரூபா கிட்ட தேவைப்படும். நீங்கள் எந்த நகை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஆவரேஜாக 18% வேஸ்டேஜ் இருக்கிறப்ப. பட் மொத்தமாக நம்ம பணம் கொடுத்து நகை எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த வேஸ்டேஜ் இருக்குது இல்லையா, 40,000 50,000 ரூபா வரைக்கும் வேஸ்டேஜ் வருது ஒரு 5 சவரன் நகை எடுக்கிறதுக்கு. அந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக போகுது. இதுவே நீங்கள் அதை சீட்டு கட்டி நகைச்சீட்டில் போட்டு மாதம் மாதம் கட்டுறப்ப நமக்கு இந்த 40,000 50,000 ரூபா வரைக்குமான பணம் வந்து மிச்சமாகும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் நகை எடுக்கிறீங்க, அதாவது லம்சம் அமௌண்ட் இருக்குது உடனே எடுக்கணுன்றப்ப நம்ம வேறு வழி இல்லை, வேஸ்டேஜ் கொடுத்து தான் ஆகணும். இல்லை நான் வந்து பொறுமையாக அந்த பணத்தை ஸ்ப்ளிட் பண்ணி கட்டுறேன்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்க முடியும். ஸோ இந்த 40,000 to 50,000 ருபீஸ் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் நகைச்சீட்டு போட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா. அண்ட் ஒரு சிலர் வந்து லம்சம் அமௌண்ட் இருக்குது, அதே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நிறைய கடைகளில் இருக்குது. பட் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டாக தான் வந்து வரவு வச்சுக்கிறாங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இப்போ உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னா 1 லட்ச ரூபா கட்டிட்டு 11 மாதம் கழிச்சு நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்க முடியும். பட் அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு எத்தனை கிராம் கிடைக்குதோ அதை தான் வாங்க முடியும். பட் ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கோல்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை கிராம் கிடைக்கும்னு இப்போவே வந்து நகையாக, அதாவது அந்த வெயிட் கிராம் வெயிட்லேயும் வந்து வரவு வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் பெஸ்ட்டு. பட் நம்ம பணத்தை கட்டிட்டு 11 மாதம் வெயிட் பண்ணணும், அந்த ரிஸ்க்கை எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க லம்சம் அமௌண்ட் இருக்குன்னா டேரெக்டாக போய் கூட நீங்கள் நகையை எடுத்துக்கலாம். பட் ஆகிறப்ப இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து நம்ம கூடுதலாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்தது எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகுது நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் ஷேர் ஆகி அவங்களுக்குமே வந்து இது மூலயமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு தகவல் நிச்சயமாக. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.